ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் மீன் குழம்பு. என்ன மீன் குழம்புன்னா, இந்த மீன் புதுமையான பேர் உள்ளது. நாமப்பாறை மீன். இதை பாருங்க, இது நாமம் போட்ட மாதிரி இருக்கும் போல், அதனால் இது பேர் நாமப்பாறையாம். இது பேர் நாமப்பாறையில் நான் மீன் குழம்பும் மீன் வறுவலும் வைக்க போகிறேன். எப்படி புதுமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மீன் விற்கிறவங்க. குழம்பும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எங்ககிட்ட. அதனால் நான் இது உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கிறேன். மீன் நல்லா கழுவிட்டேன். நாமப்பாறை, தேங்காய் பாறை கேள்விப்பட்டிருக்கோம், இது நாமப்பாறை. இப்போ மீனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீன் குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ சாம்பார் வெங்காயம் அரைஞ்சிக்க போகிறேன். கொஞ்சம் மீன் எடுத்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி போகிறேன். என்னன்னாலும் வறுத்த மீன் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஒரு 5-6 மீன் எடுத்துருக்கேன், போதும். இப்போ இதில் நான் உப்பு மிளகாத்தூள் மட்டும் சிம்பிளாக போட்டுக்க போகிறேன். மீன் வறுவல் மசாலா தூளோ லெமனோ எதுவுமே போட மாட்டோம். வெறும் மீன் குழம்பு மிளகாத்தூளும் சால்ட்டும் அது போட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பாருங்கள், இப்படி நான் ஊற வச்சுட்டேன். நம்ம லெமன் ஊற்றிக்கிடலாம், அப்படி இல்லையா புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம், ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் புளி தண்ணி. ஒரு சிலர் எண்ணெய் விட்டுப்பாங்க, இந்த எண்ணெய் ஊற்றி கூட ஊற வைக்கலாம். இல்லை பாருங்கள், இப்போ இது கொஞ்ச நேரம் ஊறட்டும், நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நான் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த சட்டியில் தான் புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி கரைச்சி விட்ட மீன் குழம்பு. இது பேர் கரைச்சி விட்ட மீன் குழம்பு சொல்லுவாங்க. நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். புளியை கரைச்சி விட்டுக்கலாமா? நம்ம தேவைக்கு முதல்ல புளியை, நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ குழம்புக்கு நான் புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். நான் இதிலே ரசம் வேறு வைக்கணும், பச்சை மிளகா போட்ட ரசம். புளி கரைச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். ஒரு 2 தக்காளியும் உப்பு போட்டுக்கிடலாம். கல்லுப்பு, கல்லுப்பு போட்டுக்கிடலாம். ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம் அதை உரிச்சிக்கிடலாம். உரித்து இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கிறேன். மிக்ஸியில் ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேன். நான் அரிஞ்சு வச்ச சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சீரகம், 2 மிளகு, இப்போ நான் இது இவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச மசாலா பார்த்திங்களா, மிளகு, சீரகம், சாம்பார் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, எவ்வளோத்தையும் நான் அரைச்சேன் பார்த்திங்களா, அதையும் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம இனிமேல் தான் குழம்பு கொதிக்க விடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாமா? ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம கடைசியாக தாளித்து விடுவோம். இப்போ இதை ஒரு முறை கரைச்சி விட்டுக்குவோம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம்.
எல்லாம் கரெக்டு, செம்ம டேஸ்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது பச்சை மிளகாய் ரசம் வைக்க போகிறேன். அதுக்கும் நம்ம ரெடி பண்ணலாம். பச்சை மிளகாய் ரசம் இடித்து கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை, அதனால் நான் வந்து சிம்பிளாக சீக்கிரமாக செய்யணும். பூண்டு போட்டுக்கிறேன், மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு தக்காளி போட்டுக்கிறேன், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை நிறைய கூட போட்டுக்கிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதனால் கருவேப்பிலையே நீங்கள் நல்லா தாறுமாறாக யூஸ் பண்ணலாம். இதை பாருங்க, கருவேப்பிலை இவ்வளோ ஒரு கொத்தி எடுத்துக்கிறேன். இப்போ இது இவ்வளோ நான் அரைச்சிட்டு வரேன். இது வந்து நம்ம உரலில் போட்டு இடித்து செய்தால் நல்லாயிருக்கும், ஆனால் டைம் இல்லை எனக்கு, அதனால் நான் அரைச்சிக்கிட்டு வரேன். ஐயோ, ரசம் வச்சிடுறேன். ரசம் வச்சுட்டு சீரகம், கடுகு, வெந்தயம், வெங்காயத்தூள் ஆகணும்னு நினைக்கிறேன். காலி ஆயிடுச்சு. சூப்பர் ரசம், சூப்பர். போதும், ரசம் கொதிச்சது. நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். முட்டை தோசை செய்ய போகிறேன். எண்ணெய் சேர்த்து கொள்ள வேண்டும். பிறகு கலக்கி வச்ச மாவை ஊற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு முட்டையை எடுத்து
முட்டையை எடுக்க வேண்டும், உடைத்து ஊற்ற வேண்டும். தோசைக்கல்லை வைத்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்படி ஸ்ப்ரெட்டு பண்ணிங்கன்னா ஒரு தோசைக்கல்லில் தோசை வரலன்னா ஒரு முட்டை தோசை போட்டிங்கன்னா தோசைக்கல்லில் தோசை ஈஸியாக வந்துடும். இப்போ மறுபடியும் உங்களுக்கு என்ன வேணும்னா கொஞ்சம் போல் அப்படியே டச்சப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த முட்டை தோசைக்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். ஓகே, சரி. இந்த மீன் போட்டுடுறேன் குழம்பு. கொதிக்குது குழம்பு. மீன் போட்டேன், மீன் குழம்பு தாளிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு 2 மாதத்துக்கு இதுக்கு இந்த எண்ணெயில் மீனை வறுத்துட்டு இந்த எண்ணெயிலே குழம்பு தாளிச்சிடும். அதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதிக்கட்டும். Simple method for fish fry. Simple method. இந்த எண்ணெயிலே குழம்ப தாளிச்சிடுறேன். குழம்பு தாளிக்க கடுகு போட வேண்டும். வெந்தயம், குழம்பா இதோ வந்துட்டேன். குழம்பு தாளித்து போட்டு இருக்கணும். ஒரே செகண்ட் தாளித்து போட்டாச்சு. இந்த வரேன். குழம்பு சூடாக இருக்குப்பா.
மீன் குழம்பு பரவாயில்லையாங்க, நல்லா இருக்கா? மீனில் உப்பு பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. மீன் வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டு. இன்னைக்கு லஞ்சு ரசம், மீன் குழம்பு, மீன் வறுவல். லஞ்சு முட்டை தோசை, மீன் குழம்பு, சுவையான முட்டை தோசை. இவ்வளோ முட்டையை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றிட்டேன். மீன் குழம்பு போட்டு முட்டை தோசை. இன்றைக்கி லன்ச் ஒயிட் ரைஸுக்கு தான் ஊற வச்சுருக்கேன். ஊறட்டும், அதுக்குள்ளே சாப்பாடு ரைஸ் ரெடி ஆகிடும். நல்லா முட்டை தோசை, முட்டை வேக வச்சது, நல்லா நாம பாறை மீன் குழம்பு, பச்சை மிளகாய் ரசம் தயாராகிடுச்சு. ஹலோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இந்த முட்டை தோசையை நான் இப்படி மடக்கி எடுத்து ஒரு தட்டில் வச்சு இப்போ சாப்பிட போகிறேன். மீன் வறுவல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட் மீன் வறுவல். ஓகே ஓகே.